வணக்கம் சார். வணக்கம் சைமன். இன்னைக்கு பொதுக்குழு நடந்திருக்கு சார். நம்ம எல்லாருமே இது கேமரா அலோவ் பண்ணுவாங்களா? இல்லையா? அந்த அந்த டவுட்லயே இருந்தோம். கேமராவும் அலோவ் பண்ணி, அவங்க பேசின பேச்சுகள் எல்லாமே ஒரு மாரி ஃபயரா போயிட்டுருக்கு எல்லா இடத்துலயுமே. விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு ஓப்பனா பேசுவாரு அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன சார் இல்ல நெனைக்கிறீங்க? அதுதான் அவரே அதுக்கு லீடும் குடுத்தாரு. நீங்க பேர சொல்ல மாட்டேன்றீங்கன்றதுக்கான ஒரு இதுவ குடுத்தாரு. ஏன் பேர சொல்ல மாட்டேன்றீங்க? பேர சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு. லியோவ பார்க்கணும் அப்படின்ற மாரி இருந்தது அப்படின்னு. இதெல்லாம் மீறி நீங்க சொல்ற மாரி ஒரு ஆதவ அர்ஜுனா பேசுனதுலேருந்து, அப்புறம் புஷி ஆனந்த் பேசுறது, அரசியல் கட்சிகள் நான் எல்லாமே சொல்லுவேன். எல்லாமே காண்டுல இருக்கிறதுக்கான காரணம். இளைஞர்களுடைய ஓட்டு வாக்கு விஜய்க்கு கணிசமா அவர் பக்கம் திரும்பி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த கோபம் தான் சீமானுடைய கோபம். அந்த கோபம் தான் அண்ணாமலையோட கோபம். அண்ணாமலை அப்படிலாம் பேசக்கூடியவர் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இந்த இடுப்புக்கள் நடிகை யாரை பார்த்தோன்னா அண்ணா நல்லா இருக்கீங்களா நான் இப்படி பேசுகிறவரு அதை கேள்வியை ட்ரிகர் பண்ணி விட்டுருவே கொந்தளிச்சு போய் இது பண்ணிட்டார். இப்போ என்ன ஆகிப்போச்சு, ரெண்டாவது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி நடந்த அந்த பொதுக்குழு கட்சியோட பொதுக்குழுவில் விஜய் என்ன பேச போகிறாருன்னு நேற்றே கூட புஷி ஆனந்த் சொல்லியிருந்தார். காரசாரமாக அடிக்க போகிறாரு தலைவர், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சேனலுக்கு சொல்லியிருந்தாப்புல. அப்படி ஒரு காரசாரமான இதுவாக என்ன கதற ஆரம்பிச்சிட்டிங்களா, கதற ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து தொடங்கின அந்த ஸ்பீச் தான் கிட்டத்தட்ட நேரடியாகவே திமுகவையும் மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று, உங்கள் ஓனர் அவர் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஆரம்பித்து பேரை சொல்ல மாட்டேன்றாருன்னா இப்போ தான் நான் சொல்லிட்டேனே நேரடியாக அப்படின்ற அளவுக்கு இறங்கி ஆக்ஷன் போடுது. விஜய் நேரடி அரசியல் களத்திற்குள் இறங்கித்தான் ஆக வேண்டும். அதுதான் நிறைய பேர் பிரச்சனை பண்ணுறாங்க. நான் பரந்தூர் போகிறதுக்கு நிறைய தடை விதிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. நூல் வெளியீட்டு விழாக்கு நான் போகும்போதும் நிறைய பிரச்சனை பண்ணாங்க. பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்கெல்லாம் முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி சிஎம் பேசுகிறாரு. ஆனால் எனக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார் சார். இப்போ தான் விஜய் முதல் முறையாக வாயை திறந்து தனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்றது கூட தெரியாமலாம் இருந்தது. மேபி எந்த பிரச்சனையும் நேரடியாக தெரியல. நீங்கள் ஆளுகிற திமுக அரசுக்கே தெரியும். ஒரு மாசுள்ள ஒருத்தர்கிட்ட போய் ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் அவருக்கு ஒரு மைலேஜ் ஆகும் அப்படின்றது தெரியும் யாராக இருந்தாலும் அந்த இடத்துல. ஆனால் நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செயற்குழு கூட்டத்துக்கு இடம் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றீங்க, ஒரு பரந்தூருக்கு பணம் தடை வைக்கிறீங்க, நாங்கள் எடுத்து மகாபலிபுரத்தில் வைக்க வேண்டியதாகிடுச்சு, நான் என்னதான் நீங்கள் பிரச்சனை கொடுத்தாலும் தடை போட்டாலும் அந்த தடையை நான் உடைப்பேன் அப்படின்ற இடத்துல தடையை உடை அப்படின்றது உடைச்சி தான் ஆக வேண்டும். ஏன்னா எலெக்ஷனுக்கு ரொம்ப காலம் கிடையாது. இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது. நீங்கள் களத்தில் இறங்கி விஜய் அரசியல் விளையாட்டு விளையாடித்தான் ஆக வேண்டும். அப்போ களத்தில் இறங்கிறதுக்கு ரொம்ப நாள் இல்லை, இறங்கிட்டேன்னா அதற்கான ஒரு முன்னோட்டம் ஒரு வெள்ளோட்டம் தான் இந்த விஜயோடைய ஸ்பீச்சுன்னு நான் நினைக்கிறேன் சார். 2026 அந்த எலெக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க இப்போ தானே சார் கட்சி ஆரம்பித்தாங்க. அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்குது, அதை கணக்கிலே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே சார். அது சொன்ன மாதிரி அது ஒரு நம்ம டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்ட்டு அங்கே வந்திருந்த அந்த தொண்டர்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு உற்சாகத்துக்காக சொல்லியிருக்க மாட்டேன். யதார்த்தம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் சொன்னது தான் இப்போ டிஎம்கே, நான் திரும்ப சொல்கிறது, டிஎம்கே கட்சியை தாண்டி அது ஒரு நிறுவனம், ஒரு 75 வருடமாக இருக்கிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் உடைக்கவும் முடியாது, எதிர்க்கவும் முடியாது. அவ்வளோதுவா அது தனி இதுவா. அதையெல்லாம் மீறி சொல்கிற மாதிரி அதிமுக, பிஜேபி, விசிகா, பாமக, தேமுதிக இத்தனையும் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படின்னு சொல்கிறது என்னென்னா, அது ரைட், ஓகே, ஒரு களத்துக்குள்ளே வந்தப்போ அந்த உற்சாகமாக சொல்கிறது தானே. இப்போ இது வரைக்கும் விஜய் நான் தான் 2026 சிஎம் அவருன்னு ஒரு மீட்டிங்களோட சொல்லலை. இந்த இதில் தான் சொல்லியிருக்காரு, ஆட்சி அமைப்போம், நாற்காலியில் உட்காருவோம் அப்படின்னு சொன்னதே தான். என்னென்னா, உங்களுக்கு தொண்டர்களுடைய மனநிலைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுத்துருவாங்க, அது உண்மையிலே ஓடாத படமாக இருக்கும். நீங்கள் அது சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசரை டைரக்டரை போய்க்கிட்டா, சார் அந்த தேட்டரில் ஃபுல்லு சார், இந்த தேட்டரில் பிளாக் பஸ்டர் சார், அப்படி கூட்டம் முக்கியது சார், விமர்சனங்கள்லாம் என்ன பிரமாதமாக எழுதிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுபோல் என்ன காரணம்னா, அந்த யூனிட் அந்த குழுவை சேர்ந்தவங்க எங்கேயோ தன்னுடைய ப்ராடக்டை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு. எலெக்ஷன் நெருக்கி வந்தாச்சு, பொதுக்குழு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எல்லா கட்சிக்கும் பொதுக்குழு தான் ஒரு முக்கியமானதோ. இந்த பொதுக்குழுவில் இப்படி ஒரு ஸ்பீச் கொடுக்கல, இப்படி ஒரு நம்பிக்கை கொடுக்கல அப்படின்னா அப்புறம் என்ன அப்படின்னு. ஆனால் கல யதார்த்த பிரகாரம் அப்படி கிடையாது, சாத்தியம் கிடையாது. இதையே கூட வேறு விதமாக சொல்கிறாங்க. ஆல்ரெடி அதிமுக அப்புறமா மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு கூட்டணி பேசி முடிச்சுட்டாங்க விஜய் கூட.
அதனால தான் இப்படி டேரிங்காக அவர் வந்து அடிக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அந்த கூட்டணி பேசியிருந்தால் கூட அதை டிக்ளேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ கம்மி, பண்ணக்கூடாது, பண்ண மாட்டாங்க. எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாதம் நெருக்கத்தில் தான் அந்த கூட்டணியை அறிவிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. சார், இவங்க வந்து 15க்கும் மேற்பட்ட தீர்மானம் வந்து போட்டிருந்தாங்க. அதில் எனக்கு வந்து ஒரு சில தீர்மானங்கள் ஏற்கனவே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சட்டப்பேரவையில் அதை எதிர்த்து நிறைய தீர்மானங்களை அவங்களே போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப இவங்க தீர்மானம் போடுறது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் போடணும். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள்ட்ட தான் அந்த பவர் இருக்குது. ஆனால் இவங்க திரும்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு மட்டும் அந்த தீர்மானம் கிடையாது. நீங்கள் தீர்மானத்தை பாருங்கள். நீங்கள் அவர் விஜய் சொல்கிறது என்னென்னா பாசிசம் பாயாசம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நாங்கள் வந்து எங்கள் மாநிலத்தில் ஆளுகிற திமுக அரசை மட்டும் எதிர்க்கலை, மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி தான் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்போது அந்த தீர்மானம் அவங்களுக்கு தான் வைக்கிறாங்க. வந்து அவங்கள தான் வைக்கிறாங்க. நீங்கள் தீர்மானம் போது வந்து ஒரு நேஷனல் பார்ட்டியும் கேட்டு தானே ஆகணும், ஒரு கேட்டு தானே ஆகணும். அங்கேயும் ஆளுங்கட்சியாக ஒரு நாட்டை ஆளுகிற ஆளுங்கட்சியோ அந்த ஆளுங்கட்சியும் கேட்டு தான் ஆகணும்னு அந்த தீர்மானம் அப்படி தான் பார்க்குறாங்க. வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு மட்டும் அந்த தீர்மானத்தில் அவங்க எதையுமே சொல்லலை, வந்து மத்திய அரசும் கேட்டிருக்காங்க. வந்து சார், இவங்க போட்ட தீர்மானத்திலே எனக்கு வந்து எனக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு வந்து காமெடியாக இருக்கிற ஒரு தீர்மானம் என்னென்னா, இனிமேல் தளபதி விஜய் கிடையாது, வெற்றி தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. சார், எனக்கு இவ்வளோ நேரம் இவ்வளோ சீரியஸாக பேசிட்டு என்னையா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. அவர் வந்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கூப்பிடுறதுல தப்பு இல்லை, பட் அதை வந்து ஒரு தீர்மானமாக போட்டு நான் மும்மொழிகிறேன் அப்படின்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. தீர்மானத்தையும் வந்து அவங்க கட்சி சம்மந்தப்பட்டது தானே. வந்து உங்களுக்கு பொதுக்குழுவே ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஓட்டெடுப்பே நடத்தாமல் மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் இது மாதிரியான பொறுப்பெல்லாம் கட்சியில் கொடுத்துருக்கீங்களே, அதை ஏகமனதாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்றதுக்காக அந்த பொதுக்குழுவோடையது. அதை தீர்மானம் போடும்பொழுது நம்ம இப்போ கூப்பிட்ற தலைவரை வந்து என்ன மொழியில் வச்சு கூப்பிட்றது, தளபதினு கூப்பிட்டுருந்தாங்க, முதல்ல இளைய தளபதினு கூப்பிட்டுருந்தாங்க, இப்போ வெற்றி தளபதி, வெற்றி தலைவராக வெற்றி தலைவர் கூப்பிட்றாங்க. அது உற்சாகத்துடைய வெளிப்பாடு தான். வந்து அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா புரட்சி கலைஞர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அப்புறம் வந்து கலைஞர் இப்படிலாம் இருந்த பொழுது இவருக்கும் வந்து ஒரு பேர் வேணும் அப்படின்னு அரசியல் தளத்துக்குள்ளே வேணும்போது அவங்க கட்சிக்காரங்க வச்சுக்கிற ஒரு விஷயம் தானே. தீர்மானம் போடுறதுல நான் ஒன்றும் அதை வந்து இதுவாக பார்க்கல, உங்களுக்கு காமெடியாக இருக்குது போல இது வந்து. ஆமாம் சார், எனக்கு விஜய் சார் வந்து பேசுகிறதுக்கு வரும்போது அவங்க வந்து இன்னும் அந்த தொண்டர்கள் மனநிலையிலேருந்து இன்னும் மாறலையோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா அவர் வந்து அங்கே ஃபயராக பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து பேப்பரை கிழிச்சு தெறிக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னையா தியேட்டரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அவர் வந்து அவ்வளோ சீரியஸான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க வந்து அதை இன்னும் ஏதோ ஒரு படம் பார்க்குற மாதிரி தான் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இல்லை. அது எப்படின்னா, நீங்கள் எல்லாரையும் வந்து ஒரு கிட்டத்தட்ட 2500-3000 பேர் இருப்பாங்க. 3000 பேர் ஒரே மனநிலை கொண்டு வர முடியாது. உங்களுக்கு ஒரு உற்சாகத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் அதாவது ரசிகர் மனநிலையிலேருந்து தொண்டர் மனநிலைக்கு மாறாத கூட இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தவங்க வந்து நம்ம திரையில் பார்த்த ஒரு நபர் வந்து இப்போ வந்து இப்படி பேசுகிறாருன்ற ஒரு உற்சாக வெளிப்பாடில் ஸ்க்ரீன் முன்னாடி போட்ட மாதிரி வந்து போட்டு இருக்கலாம். அது ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பித்தோம்னா எல்லாத்தையும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். வந்து இதெல்லாம் தாண்டி விஜயோடைய இந்த குறுகிய கால வளர்ச்சின்னு கூட சொல்லலாம். வந்து நீங்கள் அதுக்கு காரணம் என்னென்னா, நான் திரும்ப சொல்கிறது, விஜய் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்து சினிமாவை விட்டு அரசியலுக்குள் வந்தது தான் அவருடைய பெரும் பலமாக நான் கருதுகிறேன். நிறைய பேர் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு அதுக்கப்புறம் காற்றை தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் பேசுகிறாரு. அந்த டைலாக் வந்து கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். நீங்கள் தான் இன்னும் வந்து விஜயை வந்து நடிகர் விஜயா அந்த மனநிலையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வந்து அவர் பேசி தானே ஆகணும். ஏன்னா விஜய் பஞ்சு பேசி தானே வந்து ஒரு ஹீரோவாக வந்தவர். ஒரு மேடைக்குள்ளே ஒரு சின்ன பஞ்சாவது கொடுக்கணும்ல. நீங்கள் தடுக்கிறதுக்கு என்ன, இது ஆற்று தண்ணியா ஆறா, இது காற்று தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதெல்லாம், காற்று சூறாவளியாக மாறும், சூறாவளி புயலாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருக்காரு. ரைட்டு, புயலாக தான் மாற போகிறாருன்னு ஒரு மனநிலைக்கு வந்தாச்சு. அது ஒரு உற்சாகப்படுத்துறது தான் வந்திருக்கிறவங்கள வந்து ஒரு எதுகை மோனையோடு பேசுறது, நீங்கள் எதுகை மோனையோடு பேசுறது, ஸ்லேடையோடு பேசுறது, இதெல்லாம் வந்து காலகாலமாக இருக்கிற ஒரு விஷயம் தான். இன்றைக்கி மாறி போயிருக்குது. இப்போ வந்து பஞ்சாக மாறி இருக்குது. வந்து அந்த பஞ்சு அடிச்சிருக்காப்புல விஜய். வந்து இப்போ என்ன தம்பி பெஞ்ச் டைலாக் பேசுகிற, நெஞ்சு டைலாக் பேசுறியா அப்படின்னாரு. வந்து பேசி தான் ஆகணும். வந்து சார் 2026 வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி விமனை டார்கெட் பண்ணுறாங்களோ ஓட் பேங்க்குக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அவர் இன்னைக்கு பேசும்போதே நாங்கள் வந்து 100% வந்து பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. பெண்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி அவர் அதிகமாக பேசியிருந்ததால பெண்களோட ஓட் பேங்கை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. உண்மைதான். அது வந்து நீங்கள் 2026 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100% பெண்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்வோம் அப்படின்னு இங்கே ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக இது இருக்குது அப்படின்னு திரும்ப அதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு பக்கம் இளைஞர்களுடைய வாக்கு வந்தாச்சு, ஒரு பக்கம்
இன்னொன்று 10th +2 மாணவர்களுக்கு ஒரு பரிசளிப்பு விழா நடந்தது. அதில் ஒரு பொதுநலம் இருந்தாலும் ஒரு சுயநலமும் அதில் கலந்துருந்தது. ஏன்னா அவர்கள்லாம் வந்து முதல் வாக்காளர்கள். இப்படி அந்த ஓட் பேங்க் ஒரு பக்கம் வரும். இப்போ பெண்களுடைய ஓட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை விஜய் டார்கெட் பண்ணியிருக்காரு. அதற்காக தான் இந்த ஸ்பீச். அதோடு சேர்ந்து கட்சிக்காக சொல்லி தான் ஆகணும் பண்ணுது பெண்களுடைய இது அப்படின்ற ஒரு விஷயம். இதில் எங்கே இதுவாகிடுச்சு அப்படின்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்தப்போ ஒரு கடிதம் எழுதினார் இல்லைங்களா, அந்த கடிதத்தை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து இது பண்ணது, அதில் அரெஸ்ட் பண்ணதில் அதில் ட்ரிகர் ஆகி இன்றைக்கி பேசுகிறாரு அப்படின்னா அது ஓட் பேங்க்கு தான். அது தமிழ்நாட்டில் வந்து இப்போது டிஎம்கே ஆட்சி தான் இருக்குது. சென்ட்ரலில் வந்து அவங்க காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்காங்க. விஜய் சார் வந்து பேசும்போது ஓட்டுக்காக நீங்கள் வந்து காங்கிரஸ் கூட இருக்கீங்க, ஆனால் மற்ற விஷயத்துக்காக நீங்கள் பிஜேபி கூட தான் இருக்கீங்க, அவங்க தான் உங்கள் சீக்ரெட் ஓனர் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இதை எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? நீங்கள் விமர்சனமாக கடந்து போயிடலாமாட்டி இதுக்கு வந்து ஆதாரமாக ஏதாவது சொல்லணும். நீங்கள் பேச்சு எல்லாமே கேட்பாங்க வந்து. இப்போ விஜயோடைய கட்சியை விமர்சனம் செய்கிறாங்கன்னா அதுக்கு என்னங்க ஆதாரம்னு கேட்பாங்க வந்து. அவர் சொல்கிறது இப்போ டிவிகேவை வந்து பிஜேபியோட பி டீம்ன்றாங்க, திடீர்னு பார்த்து திமுகவோட சி டீம்ன்றாங்க. இப்படி விமர்சனங்கள் வரும்பொழுது இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மத்தியில் ஆளுக்குற பிஜேபியுடன் ஒரு ரகசிய கூட்டணி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் செயல்படுகிறீங்க அப்படின்றாரு. அப்படி பார்த்தா அதிமுகலேருந்து அத்தனை பேரும் அமித்ஷா முன்னாடி உட்காந்துருந்தாங்களே, அது எப்படி நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும்னு தெரியல. பட் அரசியல் மேடைக்குள்ளே இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ தான் இந்த சிக்கிமிக்கி கல்லுன்னு வாங்க தெரியுங்களா, அது அப்படியே அடிக்க தான் பொறி பறக்கம் வந்து. அது அந்த சிக்கிமிக்கி கல்லில் பொறி அப்படி இது ஆரம்பிச்சிருக்குது. அது வந்து இன்னும் தீப்பொறியாக வந்து நெருங்க அது எப்படி மாறுதுன்னு தெரியும். அரசியல் களம் இன்னும் தேர்தல் நெருங்க தான் இன்னும் பயங்கரமான சூடை வந்து சந்திக்கும். அது சார் தமிழ்நாடு பற்றி அவர் பேசும்போது ஏன்ஜி தமிழ்நாடு மக்கள் மேலே உங்களுக்கு அலர்ஜி? அது தமிழ்நாடு வந்து இந்த மும்மொழி கொள்கை கொண்டு வந்தது, தமிழ்நாடு வந்து அந்த தேவையான அந்த வரிச்சலுகைகள் கொடுக்காதது, அப்புறமா இந்த கல்விக்காக இது பண்ணது வந்து எல்லாமே தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்கும் பொழுது வந்து தமிழ்நாடு பக்கம் வந்துடாதீங்க, பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் இது அப்படின்னு இவரும் வந்து தமிழ்நாடு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கார். ரைட், ஓகே. இனி அந்த அரசியல் நகர்வை எப்படி விஜய் கொண்டு செல்ல போகிறார், அவருடைய அடுத்த கட்ட மூவ் என்ன, குறிப்பாக அந்த மக்களை சந்திக்கிறது திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் ஏன்னா மீடியாவை சந்திக்கிறது எல்லாரும் சொல்லிட்டாங்க. இதோட கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து மீடியாவை வந்து சந்திக்க சொல்லுங்கள், மீடியாவை வந்து சந்திக்கிறது. எனக்கு இதுதான் வேடிக்கையாக இருக்குது. மீடியாவை சந்திக்காது அவங்களுடைய விருப்பம் வந்து. நான் திரும்ப என்ன சொல்கிறேன்னா, மீடியா ஒருத்தர் சந்திக்கல, மீடியா வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க, அவர் செய்தியை போடாதீங்க, அவர் சம்மந்தமாக பேசாதீங்க அப்படின்றது தான் வந்து. ஏன்னா என்றைக்காக தான் மீடியா சந்திச்சு தான் ஆகணும். என்ன கான்ட்ரவர்சினா இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு 50 பிரச்சனை இருக்குது சார். அந்த 50 பிரச்சனைக்கும் அவர் வந்து ஒரு தடவை மேடையில் வரும்போது எழுதி கொடுத்து பேசுகிறாரு அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. இப்போ அவர் மீடியா முன்னாடி வரும்போது இந்த கேள்விகள்லாம் கேட்பாங்கல்ல சார், அதுக்கு வந்து அவர் என்ன பதில் சொல்ல போகிறாரு, அதை பற்றி எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு தாட்டுனால தான் மீடியாவை எப்போ சந்திக்க போகிறாரு. சரி, நான் ஒன்று சொல்கிறேன். நான் மீடியான்னு ரைட்டு, நீங்கள் மீடியான்னு சொல்லிடுறீங்க வந்து. இன்றைக்கி மீடியாவோட வளர்ச்சி எவ்வளோ இருக்குது வந்து, எத்தனை மைக் இருக்குது. ஆமாம் சார். இது வந்து ஏடாகூடமான நான் எல்லா கேள்வியும் தான் இதுவாகணும், எல்லாமே கேட்பாங்க சார், கேட்பாங்க. அது எல்லாம் இதுவாகணும்னு நீங்கள் பிரச்சனையை வந்து டைவெர்ட் பண்ணுற மாதிரியான கேள்விகளும் உருவாக்குவாங்க. சொல்லணும்னா அவங்க ஒய்ஃபை பற்றி கேட்பாங்க, நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க, எல்லாம் வரும். இந்த மாதிரி எல்லாமே வரும் வந்து. அதுக்கு நம்ம சந்திக்காமலே விட்டுடலாமே, சந்திக்க தான் ஆகணும், நம்ம சந்திக்கிற நேரத்தில் சந்திக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருந்து. அதனால் இங்கேயே வந்து அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது வந்து. மீடியாக்களிலும் கட்சி சார்பான மீடியாக்கள்லாம் இருக்குது வந்து. அவங்க எப்படி பண்ணுவாங்க வந்து அப்படின்போது ஒருவேளை விஜய் தனக்கான ஒரு மீடியாவை உருவாக்கிட்டு சேனல்லாம் ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது வந்து. அதை கொண்டு வந்துட்டு நீங்கள் மொத்த மீடியா நான் என் மீடியாவிலே நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அது கூட ஆரம்பிக்கலாம் வந்து. அவர் சந்திக்காமல் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு படத்துக்கு ஹைப் ஏற்றுற மாதிரி ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. என்னைக்கு அவர் சந்திக்கிறாரோ அன்னைக்கு வந்து டேபிளில் குறைஞ்சது ஒரு 100 மைக் இருக்கும்னு என்னோட இது. ஏன்னா அதிகமாக இருக்கும் அது உங்களுக்கு. இப்போது ஒரு பரந்தூரில் போனதுலேருந்து மற்றது இதுவானதில் இருக்கும் ஒரு நேஷ்னல் செய்தியாக மாற்றப்பட்டது அப்படின்ற பொழுது இன்றைக்கே கூட ஒருத்தர் வந்து எழுதியிருக்காப்புல சோஷியல் மீடியாவில் வந்து, அவர் இங்கிலீஷில் பேசுனதே எதுக்குன்னா வந்து அது வரைக்கும் எடுத்து கட் பண்ணி நேஷ்னல் நியூஸில் போடணும் அப்படின்றதுக்காக பேசினார் அப்படின்ற மாதிரி. அது விமர்சனம் தான், அதை எடுத்துப்பான். அது விஜய் பேசுறதுக்கான காரணம் அவருக்கு பேசியிருக்கார், ரைட்டு. அதுக்கு முழுமையாக தமிழில் பேசணும்னு அவசியம் கிடையாது. அது எப்படியெல்லாம் அந்த கண்ணோட்டத்தை பார்க்குறாங்க பாருங்கள். நீங்கள் அப்படி சொல்லும்போது சொன்ன மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாருன்னா கிட்டத்தட்ட டேபிளில் நீங்கள் சொல்ல 100க்கும் மேற்பட்ட மைக்குகள் இருக்கும். அது ஒரு 100க்கும் மேற்பட்ட கேமராக்கள் இருக்கும், ஒரு 200க்கும் மேற்பட்ட கேள்வி கணைகள் வந்து விழும், வந்து கண்டிப்பாக விழும். அதுக்கு எத்தனை நோ கமெண்ட் சொல்கிறாரு, எத்தனைக்கு பதில் சொல்கிறாருன்ட்டு வந்து அது அந்த ப்ரெஸ் மீட் நடக்கும்போது தான் தெரியும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா கட்சியில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுவாங்க. எப்படியும் கேமராலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க,
டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. கட்சியில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் அவர் புஷி ஆனந்த் அவர்கள் பேசும்போதே இது வந்து எல்லாமே எதிர்க்கட்சிகள் தான் பண்ணுறாங்க, அந்த இன்டர்வியூ கொடுக்குறதும் எதிர்க்கட்சின்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் புஷி ஆனந்த் அவர்கள் அடுத்த முதல்வர்னு போஸ்டர் ஒட்டினதும் எதிர்க்கட்சி தான் அப்படின்னும் அது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்த் அவர்கள் கட்சியில் பிரச்சனையே இல்லாத மாதிரி முடிச்சு விட்டார். அது வந்து எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? கட்சியில் வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு சின்ன சலசலப்பு இருக்கும். ஒரு 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 10 ஆட்டோ நிற்கிற ஆட்டோ சங்கம்னு இருக்கு இல்லைங்களா, அதில் கூட ஒரு ஒரு சின்ன இது இருக்கும். அது யார் தலைவர், யார் இது, யார் முதல்ல எடுக்கிறது, யார் இதுவாக இருக்குது, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியாக அது ஆகும்போது உள்ள உட்கட்சி பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதுதான் பிரசாந்த் கிஷோர் சொன்னது வந்து முதல்ல உட்கட்சி பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்யுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் களத்துக்குள்ளே வாங்கன்னு வந்து அது உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கும். மற்ற கட்சிகளுடைய எதிர்ப்பும் இருக்கும். வந்து இந்த போஸ்டர் அடிச்சு ஓட்டதெல்லாம் வந்து அவங்க கட்சியில் யாராவது பண்ணுவாங்களா? அது பண்ணி தான், இதெல்லாம் ரொம்ப பழைய டெக்னிக் வந்து, ஆனால் பண்ணி தான் ஆவாங்க. வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் வந்து விஜயோட என்னடா வந்தாப்புல இருந்தாலும் ஒரு நடிகை வந்தவொடனே பூம்னு ஆகிடுச்சு, இப்படி ஒரு ஆதரவு கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், வரப்போ கூட்டம் வருது, எலெக்ஷனில் ஓட்டு போடுறாங்க, இதெல்லாம் அடுத்தபட்சம். அடுத்தடுத்தா வந்து செய்திகள் வந்து இதுவாகுது, ஊடகத்தில் பெரிய இதுவாக பேசுகிறாங்க, எது வேணாலும் இதுவாகுது, ஒட்டுமொத்த கவனம் அங்கே திரும்புது. அப்படின் பொழுது காண்டாக தான் செய்வார்கள், கடுப்பாக தான் செய்வார்கள். இன்றைக்கி பொதுக்குழுவில் வந்து ஒருத்தர் பேசும்போது இந்த இலவச பஸ் விட்டது, இந்த 1000 ரூபாய் மாதம் கொடுக்கறது, அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க சார். அதுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்தது. ஏன்னா இந்த இலவச பஸ் விட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய பெண்கள் வந்து வீட்டிலேருந்து வெளியே வந்து வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. 1000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு அது ஒரு பெட்ரோல் அடிக்கிற காசு. ஆனால் எங்கேயோ இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மாதத்துக்கு அந்த 1000 ரூபான்றது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய டாக் வந்து போயிட்டு இருந்தது சார். இவங்க ஏன் இதுக்குள்ளே அரசியல் பண்ண பார்க்கணும் அப்படின்ற, இதுக்குள்ளே போகக்கூடாது. நல்லது, நான் பொதுவாக தான் பேசுகிறேன். மேடம் நீங்கள் எப்பவுமே பாருங்கள், அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக இது ஒரு இது உண்டு. நீங்கள் அது கூட கடுமையான இது வந்து இலவசமாக பெண்களுக்கு வந்து இந்த பஸ்ஸு பயண சீட்டு வந்து இது எவ்வளோ கோடி லாஸ் ஆக தெரியுமா அப்படின்னு. அப்புறமா 1000 ரூபாய் கொடுத்தது கூட நீங்கள் பெண்கள் டார்கெட் பண்ணும்போது அதை விமர்சனமாக பண்ணிங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி 1000 ரூபாய் மற்றவங்களுக்கு ஒன்றா ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். வந்து 1000 ரூபாய் வெறும் 5000 சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க மாதத்தில். இந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவியாக இருக்கும். அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். அதெல்லாம் ஏன் வந்து இது பேசுனாங்கன்னு தெரியல. அதுவும் ஒரு பெண்ணை வச்சு பேச வச்சதெல்லாம் வந்து அது சரியான விமர்சனமாக இல்லை. இப்போ தானே வந்திருக்காங்க. இன்னும் போக போக அந்த விமர்சனங்கள்லாம் வர இப்போ நாம் பேச செய்திகளாக வர அதை மாற்றிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து 10th போர்டு எக்ஸாம். இன்றைக்கி திருவான்மியூரில் வந்து அவ்வளோ டிராஃபிக் ஆகும் சார். ஏன்னா இந்த பொதுக்குழு நடக்கிறதால நிறைய இடத்துல வந்து பயங்கரமான டிராஃபிக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்கூலுக்கு லேட்டாக தான் போய் சேர்ந்துருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தையும் ஒரு கான்ட்ரவர்சி ஆக்கிட்டு இருந்தாங்க. ஏன் இன்றைக்கி பார்த்து அவங்க வைக்கணும், இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா, இவங்க எப்படியும் வச்சா டிராஃபிக் ஆகணும்னு இவங்களுக்கே தெரியும்ல, ஏன் அதை கன்சிடர் பண்ணாமல் இன்றைக்கே வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கும் ஓடிட்டு இருந்தது சார். அது வந்து தவிர்த்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு எனக்கும் புரியல. வந்து மேபி வந்து இந்த டேட்டை ஏன் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி 10th இன்றைக்கி 2வது எக்ஸாம்னு நினைக்கிறோம். பரபரப்பாக இருக்குது. அதுவும் ஒரு டிராஃபிக் ஜாம் ஆச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை தாண்டி வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் வரதான் செய்யும். அதுக்கு அவங்க கட்சி சார்பாக தான் பதில் சொல்லி ஆகணும். வந்து ஏன் வச்சாங்க ஏது அப்படின்னு வந்து இதுவும் ஒரு விடத்தில் பார்க்கும்போது அந்த காணொலிலாம் பார்த்தேன். நான் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. வந்து ரொம்ப லேட்டாக தான் இருந்தது. வந்து மேபி அதுக்கு நாளைக்கு வச்சுருந்தாங்கன்னா அடுத்த 3 நாள் லீவு அந்த மாதிரி இருந்தது. ஓகே, அது சென்னையே காலியாக இருந்திருக்கும். விமர்சனம் பண்ணுறதா இருந்தால் எது வேணாலும் வச்சு விமர்சனம் பண்ணலாம் செய்யணும். அது எது வேணாலும் பண்ணலாம். வந்து ரைட்டு, அது ஒரு விமர்சனம் தான். அதுவும் ரைட்டு, மக்களுக்கான பிரச்சனை அது. சார் இந்த பொதுக்குழுவில் அவங்க வந்து பிரச்சனைகளை பேசாமல் யார் யார் மேடை கிடைத்ததோ அவங்க மட்டும் எல்லாருமே பேசி முடிச்சுட்டாங்க. அடுத்து டிவிகேயில் வந்து என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் தலைவர் சொன்னது என்னென்னா, வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் சொன்னது என்னென்னா, ஒரு தொண்டருமே போய் எல்லா மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும், எல்லா 2026 எல்லா வீட்லேயுமே டிவிகே கட்சி கொடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். இது சாத்தியமா? இது கூட சாத்தியத்தை தாண்டி வந்து நீங்கள் கட்சி தொண்டர்கள் மண்டியில் வேறு என்ன பேச முடியும்? உங்களுக்கு ஒரு வளர்கிற கட்சி இவ்வளோ ஒரு ஆப்லேயே வந்து இத்தனை கோடி உறுப்பினர்கள் சேர்ந்துருக்காங்க போது அவங்க வந்துக்கிறவங்களுக்கு ஏதாவது உற்சாகத்தை கொடுத்தாகணும். வந்து ரைட்டு, இது கூட வந்து செய்யுங்க, நீங்கள் களத்தில் இறங்குங்க, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு தலைவராக இருந்து பேசியிருக்காரு. வந்து நீங்கள் எது பண்ணாலும் விமர்சனம் அப்படின்னு எது சொன்னாலும் விமர்சனம்ன்ற அளவுக்கு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா விமர்சனமாக தான் போய்கிட்டே இருக்கும். அது இதை பேசாமல் விட்டால் ஏன் இதை கூட பேச மாட்டாரா அப்படின்னு நீங்களே கூட கேள்வி கேட்பீங்க. வந்து ஆமாம், என்ன தான் வந்து அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு
அதான் விஜய் என்ன சொல்கிறாரு, என்ன வேணாலும் பேசிக்கிட்டுங்க, நான் எனக்கான அரசியல் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அரசியலில் என்ன இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா தான் உலகத்தையே ஆண்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் எது பேசினாலும் வேறு விதமாக தான் அது மாறிக்கிட்டு இருக்கும், யாராக இருந்தாலும் சரி வந்து. அதனால் வந்து ரைட்டு, ஓகே, நமக்கு என்ன தோணுதோ அது அரசியலாக பண்ணிக்கிட்டு இருப்போம், கரெக்டாக பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே விஜய் வந்துட்டு அவர் குறிப்பாக 2026 எலெக்ஷனை எப்படி சந்திக்க போகிறார் அப்படின்றது தான் மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம். அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்பாங்க சார். நன்றி சார்.